மெய்வழி குழந்தைவேல் முத்துராஜா தாத்தாவுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாதி பார்த்துருப்போம். மீதி தொடர்ந்து நம்ம இப்போ பார்ப்போங்க. இந்த தொகுப்புல இவரது கடைசி சரிதம். ஸோ மெய்வழி குழந்தைவேல் முத்துராஜா அவங்க இளமை காலம் அவங்க எப்படி இருந்தாங்க? உயரக்குட்டையா இருப்பாரு, 4 அடி 10 அங்குலம் குள்ளமா இருப்பார். ஆனா தேக பயிற்சினால நல்ல கட்டுமஸ்தானமா இருப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாரு. அவரு எவ்வளவு அடாவடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. போக்கிரியா எப்படி இப்படிலாம் இருந்தாரு. எந்தெந்த லெவலுக்கு இறங்க முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. பல ஊர்களில் பல ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. பல பேர்கள்ல இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துடுறாரு. அரசியல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. சின்ன வயசுல அவங்க சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு வர்றாரு. அங்க போய் உருக்கமா பாடலாம் பாடுறாரு. அப்புறம் மெய்வழி பாசிபந்த ஆனந்தர், அதாவது திருச்சி பக்கத்துல லால்குடி பக்கத்துல பாத்தீங்கன்னா பூவாலூர்னு ஒரு கிராமம் இருக்கும். அங்கதான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அங்க அவர்கிட்ட இவர் வேலை செய்யறாங்க. மெய்வழி பாசிபந்தானந்தர் ஒரு மிராசுதார், பெரிய நிலச்சுவான்தாரா இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் வேலை செய்யும் போது அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க நீங்க பெரியார் கட்சியில ஈவேரா கட்சியில எல்லாம் இருந்தீங்க. ஏன்னா ஒரு பாசுபந்தானந்தர் பாத்தீங்கன்னா ஈவேரா கட்சியில அவர் ஒரு முக்கிய பொறுப்பாளி. அங்க பூவாலூர்ல அதனுடைய கிளையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். நீதி கட்சி, அந்த ஆஹ், இது சொல்றோம் இல்லைங்களா, தீகா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, திராவிடர் கழகம், பெரியார் ஈவேராவோட சேர்ந்து அப்படி பண்ணிட்டு இருந்தவர். அவரு இப்ப என்னடாருன்னா தலையில ரட்சிப் சீரா கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. சிகப்பு தரப்பா கட்டிட்டு அவர் உட்காந்துருக்காருன்னா இவருக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்புறம் எனக்கு எப்படியாவது கடவுளை பார்க்கணும்னு ஆசைங்கய்யா, நீங்க தான் ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு உடனே இவங்க உடனே ஒரு லெட்டர்ல எழுதி நீ போய் அவங்கள போய் பாரு அப்படின்னு மெய்வழி சாலைக்கு அனுப்பி விடுறாரு. தெய்வமார்களை போய் சந்திக்கிறதுக்கு. அவங்கள பார்த்த உடனே கண்டேன் சிவபெருமானேன்னு போய் விழுவுறாரு. பெரிய சிவபெருமான் கண்டுட்டான் அப்படின்னு எழுந்துரு அப்படின்னு அவங்களுக்கு அமுது கொடுத்து அந்த மாதிரி பண்றாங்க தெய்வமார்கள் அப்ப போய் அவர் தெய்வமார்களை வணங்கி அவங்கள வளம் வயல் பக்கத்துல இதெல்லாம் நடக்குது, உன்னுடைய சரித்திரம் சொல்றா கேட்கலாம் அப்படின்னு தெய்வமார்கள் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கிட்ட என்னென்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் எப்படியாவது சபையில சேர்ந்துடணும்னு பாக்குறாரு. அப்புறம் தெய்வமார்கள்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட காசு இல்லை. சரிடா போய் சபையில 50 ரூபா கட்டி சபையில சேர்த்துக்கணும். ஜிவிஎஸ் தான், ஜிவிஎஸ் தானே வாழ்நாள் ஃபுல்லா அந்த சபையில இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டா 50 ரூபாய் அந்த காலத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அது கட்டி சேர்த்துக்கொண்டா இவர்கிட்ட காசு இல்லை. என்ன பண்றதுன்னு தெய்வமார்கள்கிட்டயே கடன் வாங்குறாரு. 4 வருஷத்துல நான் கட்டி முடிச்சிடறேன், எனக்கு ஒரு 50 ரூபா கடன் கொடுங்க தெய்வமேன்னு அப்படி கேட்டு அவர் சேர்றாரு. இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் விவசாய வேலைகள்லாம் தெய்வம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போய் சேராரு. அப்புறம் அவருக்கு மட்டும் தனியா ஒரு பத்தியம் வைக்கிறாரு. நைட்ல தூங்கக்கூடாதுடா, 40 நாள் உப்பு இல்லாம இருக்கணும்னு அவருக்கு மட்டும் வைக்கிறாங்க. ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வச்சிருக்காங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில நாட்கள்லயே அவருக்கு நீட்டின கையை மடக்க முடியல, மடக்கு நகையே நீட்ட முடியல, அப்படிலாம் ஆயிடுது. அப்ப போய் அவர் அழுகுறாரு. ஆஹ் தெய்வமே நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. ஏய் நீ என்றும் சாக மாட்டாய், ஆகாரத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ அப்படின்னு. அன்றிரவு ஆகாயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொண்டேன். காலையில் எழுந்து பார்த்தால் உடலில் எந்த வலியும் இல்லை. வழக்கம் போல விவசாய வேலைகளை பார்த்தேன். இவ்வாறு 4 மாதம் ஓடிற்று. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? தொடர்ந்து அடுத்த பகுதி, உபதேச இயக்கம். ஒரு நாள் சன்னிதானத்தில் மெய்வழி உறங்காப்புலி அனந்தர், மெய்வழி நட்சத்திர அனந்தர், மெய்வழி கடுவெளி அனந்தர், மெய்வழி கலைமக ஆனந்தர் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் நால்வரும் ஆண்டவர்களை தோத்தரித்து பாட்டு பாடினார்கள். அதை பார்த்ததும் எனக்கும் ஆர்வம் மேலிட்டது. எதையாவது பாடிவிட வேண்டும் என நினைத்து சத்தமாக இந்த பாட்டை பாடினேன். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் மாறும் வண்ணம் சித்தமலம் தெரிவித்து அப்படின்னு பாடுறார். பாட்டு கடைசி வரியில இன்னும் சிவம் ஆக்காம இருக்கீங்களே தெய்வமே அப்படின்றார். சித்தமலம் தெரிவித்து சிவமாக்கி அப்படின்னு அந்த பாடல்ல வரும் போல இருக்கு. ஆனா அவர் பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடுறாரு. இது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த பாடல். முத்தி நெறி அறியாத முருகரோடு முயல்வேனை அப்படின்னு அந்த பாடல்.
அதுல அவரு இன்னும் சிவமாக்காம இருக்கீங்களே தெய்வமே அப்படிங்கிறார். அதாவது இவர் மனசுல என்ன நினைச்சுட்டார், நமக்கு இன்னும் தெய்வம் அவர்கள் உபதேசம் கொடுக்கல, சபையில சேர்ந்திருக்கோமே தவிர இன்னும் உபதேசம் கொடுக்கல, அதனால இன்னும் சிவமாக்காம இருக்கீங்களே தெய்வமே அப்படின்னார். எனக்கு இன்னும் அவர்கள் உபதேசம் கொடுக்காததால் அவ்வாறு பாடினேன். ஆண்டவர்கள் என்னை நோக்கி எழுந்து வந்து என்னை அடிப்பது போல் கையை ஓங்கி, டேய் உன்னை அப்பவே சிவமாக்கிட்டேன்டா, உனக்கு தெரியவில்லை என்றார். இது எனக்கு அவர் நேர்ல சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அந்த உங்களுக்கு எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் பண்றேன், இந்த வாரம் பண்றேன். அதாவது இன்னும் சிவமாக்காம இருக்கீங்களே தெய்வம்னு பாட்டுல அவர் சொன்ன உடனே தெய்வமார்கள் நேரில் வந்து அடிக்கிற மாதிரி ஓங்கி, உன்னை அப்பவே சிவம் ஆக்கிட்டேன்டா, உனக்கு தெரியவில்லை, நான் உத்தரவு தெய்வமே என்றேன். ஆண்டவர்களிடம் நான் ஊருக்கு செல்ல உத்தரவு கேட்டேன். நாளைக்கு போடா என்றார்கள். இல்லை தெய்வமே, இன்றைக்கே போகிறேன் என்றேன். டேய் பஸ் ரயில் இருக்காதுடா என்றார்கள். இவர் வந்து மனசுல நினைக்கிறார், நம்ம கையில காசு இல்லை, 40 மைல் நடந்துதான் போகணும், பஸ் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன என நினைத்தேன். ஆண்டவர்களிடம் பணம் கேட்கவும் மனம் இல்லை. இன்றைக்கே போகிறேன் தெய்வமே என்றேன். சரி போடா என்று உத்தரவு கொடுத்தார்கள். நடந்தே நல்லூர் வந்து சேர்ந்தேன். மழை பெய்து கொண்டே இருந்தது. ஒரு ஓட்டை தாழும் குடை கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு நடந்தேன். வழியெல்லாம் முழங்கால் வரை தண்ணீர் இருந்தது. திருச்சி ஜங்ஷனுக்கு வந்து ரயில் இருக்கா என்று கேட்டேன். ரயில் ஓடாது, அரியலூர் பக்கத்தில் ரயில் கவிழ்ந்து விட்டது, 350 பேர் பலி என்று சொன்னார்கள். என்னை நானே நொந்து கொண்டேன். ஆண்டவர்கள் நாளைக்கு போடா என்று சொன்னார்களே, அவர்கள் வார்த்தையை தட்டிவிட்டு வந்தேனே என்று அழுதேன். திடீர் என்று ஒரு ரயில் லால்குடி வரை போகும் என்றார்கள். அதில் ஏறி லால்குடி சென்றேன். அங்கிருந்து எங்கள் ஊருக்கு செல்லும் பாதையை பார்த்தால் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். 2 ஆள் மட்டத்திற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. எங்கும் ஒரே வெள்ளம். என்ன செய்வது என்று புரியவில்லை. தண்டவாளம் வழியே நடந்தேன். மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து ஊர் வந்து சேர்ந்தேன். வழி பாசபந்த ஆனந்தரை வந்து பார்த்தேன். என்னடா சொன்னார்கள் என்று கேட்டார். வேலை கொடுத்தார்கள், விவசாய வேலையெல்லாம் செய்தேன் என்றேன். ஆண்டவர்களிடம் கடன் வாங்கி சபையில் சேர்ந்ததை சொல்லவில்லை. 15 நாட்களில் ஊரில் இருந்து விட்டு 15 நாட்கள் ஊரில் இருந்து விட்டு சாலைக்கு திரும்பி விட்டேன். அடுத்தது, விவசாய வேலைகளை செய்தேன். தொடர்ந்து வர சாலைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் விவசாய வேலைகளை செய்தேன். ஆண்டவர்கள் எனக்கு ஒரு வாரத்திற்கு 5 படி அரிசி கொடுப்பார்கள். அவர்கள் அரிசியை வேக வேகமாக அளந்து போடுவதை பார்த்து அசந்து விட்டேன். எப்படி இப்படி அளக்கிறீங்க தெய்வமே என்றேன். டேய், நான் நெல் வியாபாரம் செய்தவன்டா, அப்போது நெல் அளந்து அளந்து பழக்கம் என்றார்கள். என்னால் கூட இப்படி அளக்க முடியாது தெய்வமே என்றேன். ஆண்டவர்கள் சிரித்து விட்டார்கள். நானும் சிரித்து விட்டேன். காலையில் அந்த அரிசியை கஞ்சி காய்ச்சி குடித்து விடுவேன். பிறகு வேலைக்கு கிளம்புவேன். சரியாக 7 மணிக்கு ஆண்டவர்கள் குழந்தை என்று கூப்பிடுவார்கள். உத்தரவு என்பேன். என்னென்ன வேலைகளை செய் என்பார்கள், செய்வேன். நெல் அறுத்து மூட்டையாக கட்டி முடித்தேன். 120 மூட்டைகள் கண்ட நெல் வயல் என்று சும்மா இருப்பதை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அரிசியும் அவ்வளவு ருசியாக இருக்கும். கடன் கட்டுதல். ஒரு முறை ஊருக்கு சென்று திரும்பினேன். அப்படி வரும்பொழுது என் மைத்துனர், மாமன் என்று 4 பேரை கூட்டி வந்து சபையில் சேர்த்தேன். அவர்களும் 4 வருடமாக சாலைக்கு வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பிரம்மோபதேசத்திற்கு உத்தரவாகவில்லை. அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். பிறகு பங்குடி திருவிழாவிற்கு சாலைக்கு வந்தேன். மெய்வழி பாசுபந்த ஆனந்தரும் வந்திருந்தார். அவரிடம் சென்று, அண்ணா, ஜீவிய சந்தாவிற்கு ஆண்டவர்களிடம் 50 ரூபாய் கடன் வாங்கினேன். 4 வருடம் ஆகிவிட்டது, அதை கொடுத்து விட வேண்டும் என்றேன். அவர் உடனே, தெய்வத்திடமா கடன் வாங்கினாய்? இந்தாடா 50 ரூபாய், இதை கொண்டு போய் தெய்வம் ஆலயத்தில் இருக்கும்போது ஜீவியா சந்தா கடனை அடைக்கிறேன் தெய்வமே என்று சொல்லிக் கொடு என்றார். நானும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர்களின் முன்னால் நின்றேன். என்னடா குழந்தை என்றார்கள். தெய்வமே, 4 வருடத்திற்கு முன்னால் ஜீவிய சந்தா கட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினேன், அதை கொடுக்கிறேன் தெய்வமே என்று 50 ரூபாய் கொடுத்தேன். சந்தோஷத்துடன் சபையை பார்த்து, குழந்தை கடனை கட்டிட்டான்டா என்று கூறினார்கள். பிறகு எனக்கு அமுது கொடுத்தார்கள். உபதேசம். நான் 2 மாதம் ஊருக்கு சென்று திரும்பினேன். என்னுடைய மச்சனன், மாமன், சின்ன மாமன் ஆகிய 3 பேருக்கும் எனக்கும் உபதேசம் ஆகவில்லை.
அந்த மூவரும் வந்து, நீதான் எப்படியாவது ஆண்டவரிடம் சொல்லி எங்களுக்கு உபதேசம் வாங்கி கொடுக்கணும் என்றார்கள். திருவிழாவில் உபதேசத்திற்கு பெயர் எழுதினார்கள். பின் சன்னிதானத்திற்கு ஒவ்வொருவராக கூப்பிட்டார்கள். முதலில் என் பெயரை கூப்பிட்டார்கள். நான் போய் ஆண்டவர்கள் முன்னால் மண்டியிட்டு நின்றேன். ஆண்டவர்கள், நீ சேர்ந்து எத்தனை வருடம் ஆகிறது? நான் 18 வருடம் தெய்வமே. தெய்வம் சொன்னார், 18 வருடமா? இன்னுமா உபதேசம் வாங்காமல் இருக்க? நேற்று வந்தவன் கேட்கிறான், பெரிய ஞானியா இருக்க வேண்டியவன் என்று கூறி என் முதுகில் ஒரு அடி வைத்து, போடா உனக்கு எல்லாம் உண்டு என்றார்கள். அடுத்த பெயர் வாசிக்கப்பெற்றது. பழனியாண்டி முத்துராஜா. அவர் போய் ஆண்டவர்கள் முன்னால் நின்றார். சேர்ந்து எத்தனை வருடம் ஆகிறது? அவர் 4 வருடம் ஆகிறது. இங்கு யாரையாவது தெரியுமா? உடனே இவர் எழுந்திருச்சுகிறார். குலதத்தா தான் அவர். எழுந்து நின்று, என் மைத்துனர் தெய்வமே அப்படின்னு உடனே தெய்வம் வந்து, அப்படியா, சேர்ந்துக்கோ. அடுத்து சன்னாசி முத்துராஜா பெயர் வாசிக்கப்பெற்றது. அவர் வந்து ஆண்டவர்கள் முன்னால் நின்றார். நான், எனது மாமன் தெய்வமே என்றேன். தெய்வம் வந்து, சரி சேர்ந்து கொள் என்றார்கள். அடுத்து கிருஷ்ணமூர்த்தி முத்துராஜா என்ற பெயர் வந்தது. அவர் வந்து சன்னிதானத்தில் முன் நின்றார். எனது சின்ன மாமனார் தெய்வமே என்றேன். அப்படியா, சேர்ந்து கொள் என்று கூறிவிட்டு, டேய் 3 பேரை கரையேற்றி விட்டான்டா குழந்தை. டேய் 3 பேரை கரையேற்றி விட்டான்டா குழந்தை. அந்த காலத்துல நான் ஒரு தலைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அவன் 3 தலையை காப்பாத்திட்டான்டா. அவங்களெல்லாம் அவனே பார்த்துப்பான்டா. எல்லோரும் உபதேசம் பெற்றோம். நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆண்டவர்கள் திருவாக்கு பலித்து விட்டது. எங்கெங்கோ இருந்த அந்த 3 பேரையும் இன்று ஒன்று சேர்த்து கூட்டி வந்து சாலைவாசிகளாக ஆக்கிவிட்டேன். உபதேசம் வாங்கின மறுநாள் ஆண்டவர்கள் வந்து எல்லோரையும் பார்த்தார்கள். நானும் ஆண்டவர்களை பார்த்தேன். ஒரு செகண்டில் என்னை அவர்கள் உலகத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். நான் அடைந்த பேரின்பத்தை, உணர்ச்சியை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை என்னவென்று சொல்வேன்? வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. 5 நிமிடத்தில் என்னை திரும்பி பூலோகத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அடே அப்பா, சர்வேஸ்வரன் அல்லவா அவர்கள்! அவர்களிடம் இப்படி பழகினோமே என்ற அச்சம் வந்து விட்டது. பின் எப்பொழுது நான் ஆண்டவர்களை தரிசித்தாலும் அப்போதெல்லாம் அவர்கள், டேய் குழந்தை, உன்னை பெரிய ரயிலில் ஏற்றி விட்டேன்டா, கவலைப்படாதே என்பார்கள். அவர்கள் தயவும் கருணையும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? நான் எது போனால் என்ன, எது வந்தால் என்ன என்றுதான் இருக்கிறேன். பூவாளூருக்கு ஆண்டவர்கள் வருகை. இப்படி பாசுபந்தானந்தர் தோட்டத்தில் வேலை செய்வேன். அவரும் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். சில சமயம் அவர் என்னை கோபிப்பது உண்டு. அதையெல்லாம் நான் மனதில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு முறை தை மாசி அறுப்பு காலம் வந்தது. நான் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள மெலட்டூர் என்ற ஊருக்கு அறுப்பு அறுக்க சென்று விட்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவர்கள் பூவாளூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி பாசுபந்த ஆனந்தர் நாதஸ்வரம், யானை, மேளதாளத்துடன் ஆண்டவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்திருக்கிறார். ஊர் முழுக்க விழாக்கோலம் கொண்டிருந்தது. பிரசங்கமெல்லாம் முடிந்து மேவடி பாசுபந்த ஆனந்தர் வீட்டிற்குள் ஆண்டவர்கள் நுழையும் போது ஆண்டவர்கள் அவரை பார்த்து, எங்கே குழந்தை என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர், அவன் தஞ்சாவூருக்கு அறுப்புக்கு போயிருக்கிறான் என்று கூறினார். ஆண்டவர்களும் சரி என்று போய்விட்டார்கள். ஆனால் மேவடி பாசுபந்த ஆனந்தருக்கு மிகவும் வருத்தம். நாம் தான் தெய்வத்தை அழைத்தோம், எல்லா ஏற்பாடுகளும் செய்தோம். நம்ம வீட்டிற்கு வந்த தெய்வம் நம்ம குடும்பத்தில் இருக்கும் யாரையும் விசாரிக்கவில்லையே, எங்கே குழந்தை என்றல்லவா கேட்டார்கள் என்று நினைத்தார். எனக்கு தஞ்சாவூரில் இருப்பு கொள்ளவில்லை. ஆண்டவர்கள் ஊருக்கு வந்து செல்வது எனக்கு கனவில் தெரிந்துவிட்டது. உடனே புறப்பட்டு ஊருக்கு திரும்பி மேவடி பாசுபந்த ஆனந்தர் வீட்டிற்கு சென்றேன். அங்கு வரவேற்புக்கு போட்டிருந்த கொட்டகைகளை பிரித்துக் கொண்டிருந்தார்கள். வாசலில் மேவடி பாசுபந்தானந்தர் உட்கார்ந்திருந்தார். அண்ணா என்றேன். அவர் பாவிப்பயலே என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. எல்லா செலவும் செய்து எல்லா வரவேற்பும் செய்து என் தெய்வம் என் வீட்டிற்குள் நுழைந்ததும், குழந்தை எங்கே என்றுதான் கேட்டார்கள் என்றார். அப்படியா கேட்டார்கள் தெய்வம் என்று நான் அழுதேன். எனக்கு ஆண்டவர்களை தரிசனை செய்ய வேண்டும் போல் இருந்தது. நான் சாலைக்கு செல்கிறேன் என்று கூறினேன். அதற்கு அவர், டேய், சாலைக்கு மூங்கில் கொண்டு போகணும், நாளைக்கு அதை நம்ம லாரியில் ஏற்றிக்கொண்டு என் மகனுடன் சாலைக்கு போ என்றார். சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் அவர் லாரியில் மூங்கில் ஏற்றிக்கொண்டு அவர் மகனுடன் சாலைக்கு சென்று ஆண்டவர்களை தரிசனம் செய்தேன். என்னை பார்த்ததும் ஆண்டவர்கள், டேய் குழந்தை, நான் உன் ஊருக்கு வந்திருந்தேன்டா, நீ எங்கடா போயிட்ட என்றார்கள்.
நான் தஞ்சாவூருக்கு போய்விட்டேன் தெய்வமே என்றேன். ஊர்வலத்தை எல்லாம் பார்க்காமல் விட்டுவிட்டாயேடா என்றார்கள். என் மேல் அவர்கள் வைத்திருக்கும் அன்பை நினைத்து நெகிழ்ந்தேன். நான் மூங்கில் கொண்டு வந்திருக்கிறேன் தெய்வமே என்றேன். இதை என்னடா செய்வது என்றார்கள். இது பச்சை மூங்கில் தெய்வமே, இப்படியே கட்டினால் உளுத்து விடும். இதை தண்ணீரில் ஊற போட வேண்டும் என்றேன். அப்போ நம்ம வயக்காட்டு கிணத்துல கொண்டு போய் போடு என்றார்கள். எல்லா மூங்கில்களையும் வயக்காட்டு கிணற்றிலே கொண்டு போய் போட்டேன். பின் ஆலயத்திற்கு புது மணல் விரிக்கணும் என்றார்கள். பின் ஆலயத்திற்கு புது மணல் விரிக்கணும் என்றார்கள். ஆண்டவர்கள் என்னை கூப்பிட்டு பணம் கொடுத்து மணல் அள்ளுகின்றவர்களுக்கெல்லாம் பலகாரம் வாங்கி கொடுக்கும்படி சொன்னார்கள். அவர்கள் கருணையே கருணை. எல்லோருக்கும் பழம், பிஸ்கட், மிக்சர், டீ வாங்கி கொடுத்தேன். 2 நாளில் ஆலய மணல் விரிக்கும் வேலை முடிந்தது. பின் ஆண்டவர்களிடம் சென்று ஊருக்கு போக உத்தரவு கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து, போய்விட்டு வாடா, கவலைப்படாதே, உன்னை பெரிய ரயிலில் ஏற்றிவிட்டேன் என்றார்கள். எனக்கு அழுகையாக வந்தது. பிறவிப் பிணியை நீக்குகின்ற பெரிய ரயிலை அல்லவா கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் என்னை ஏற்றிவிட்டிருக்கிறார்களே என நினைத்து அழுதேன். அவர்கள் என்மேல் வைத்திருக்கும் அன்பை நினைத்து வியந்தேன். அவர்கள் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் ஒதுக்கி உள்ளதை நினைத்து சந்தோஷப்பட்டேன். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்று வள்ளற்பிரான் பாடியது எனக்கு நினைவிற்கு வந்தது. இதோட நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சரித்திரம் கண்டினியூ பண்ணி அடுத்த வாரம் நிறைவு பண்ணலாங்க. தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணுவோம். தெய்வமே.